போலாம் மாதாஜி, டவுட் இருபத்தெட்டு படிக்கலாம். டவுட் இருக்கா? எதுவும் இருபத்தெட்டு சொல்லணுமா? படிக்கலாம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. பதம் 28. பபா பிரதாராகே சாகே சதான் தமனுபிரதாக பாஷண்டீனஸ்தே பவந்து சத்சாஸ்திரா பரிபந்தினக. மொழிபெயர்ப்பு: சிவபெருமானை நயமுறை செய்வதற்கென்று நோன்பு நோற்பவர்களோ அல்லது கொள்கைகளை பின்பற்றுபவர்களோ நிச்சயமாக நாத்திகர்களாக மாறி உன்னதமான சாஸ்திர கட்டளைகளை மீறி நடப்பவர்கள் ஆகுக. அடுத்து பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணா. ம். மாதாஜி, சுலோச்சனா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. சில வேளைகளில் சிவபெருமானின் பக்தர்களும் சிவபெருமானைப் போல் தங்களை கருதிக் கொண்டு போலியாக நடிப்பதை நாம் காண்கிறோம். அமிர்தம் கடைந்த பொழுது பார்க்கடலிலிருந்து எழுந்த நஞ்சை சிவபெருமான் உண்டார். அதனால் அவரது பக்தர்கள் சிலர் அவரைப் போல் தம்மை கருதிக் கொண்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்கின்றார்கள். இது போன்ற கொள்கைகள் கடைபிடிப்பவர்கள் சமய நம்பிக்கையற்றவர்களாகவும் வேத நெறிகளுக்கு மாறானவர்களாகவும் ஆகும்படி இங்கே சபிக்கப்பட்டிருக்கின்றனர். சிவபெருமானின் சிவபெருமானின் இது போன்ற பக்தர்கள் சஜ்ஜாஸ்திர பரிபந்தின, அதாவது சாஸ்திரங்கள் அல்லது வேதங்களின் முடிவுகளுக்கு மாறானவர்களாக ஆவா ஆவார்கள் என்பதாகும். இதனை பத்ம புராணம் உறுதி செய்கிறது. எவ்வாறு சாஸ்திரங்களில் கூறப்பட்டு இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக புத்த பகவான் சூரிய சூர்யாவதத்தின் சூரியமா. உபதேசித்தாரோ ம். சூரியவாதத்தினை உபதேசித்தாரோ அதுபோல் சிவபெருமானம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அது குறிப்பிட்ட காலத்தின் அருவவாதம் அல்லது மாயாவாதத்தினை உபதேசிக்கும்படி முழுமுதற் கடவுளின் ஆணையிடப்பட்டார். வேத முடிவுகளுக்கு எதிரான தத்துவ வார்த்தைகளை அறிவுறுத்துவது ஹரே கிருஷ்ணா அறிவுறுத்துவது என்பது சில வேளைகளில் காலத்தின் கட்டாயமாகிறது. சிவபுராணத்தில் சிவபெருமான் பார்வதியிடம் கலியுகத்தில் ஓர் அந்தணன் வடிவில் மாயாவாத கொள்கையினை தான் உபதேசிக்கப் போவதாக கூறுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சிவபெருமானை வழிபடும் பக்தர்களும் மாயாவாதிகளாக இருப்பதனை நாம் பார்க்கிறோம். சிவபெருமானை கூறுகிறார், மாயாவாதம் சாஸ்திரம் என்று அசத் சாஸ்திரம் என்பது இங்கே மாயாவாதம் அருவ நிலையை கோட்பாடு என்று குறிப்பிடப்படுகிறது, அல்லது பரம்பொருளுடன் இணைவது என்று பொருள் பொருள் கொள்ளலாம். முழுமுதற் கடவுளே அருவமானவர் என்னும் கொள்கையினை நிலைநாட்ட முயலும் மாயாவாத அசத் சாஸ்திரத்தினை பின்பற்றுபவர்களாக மாறும்படி சிவபெருமானின் அடியார்கள் பிருகு முனிவர் சபிக்கிறார். இதற்கும் மேலாக சிவபெருமானின் பக்தர்களில் ஒரு பிரிவினர் கபாலி கபாலிக்கர்களால் கரெக்டா மாதாஜி காபாலி கபாலி தாத்தா. கபாலிக்கர்களாக வாழ்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம், நாரத பஞ்சராத்திரம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நீதி நூல்களும் கடவுளை உணர்வதற்கு நம்மை வழிநடத்தும் சாஸ்திரங்களும் சாஸ்திரங்கள் ஆகும். அசத் சாஸ்திரங்கள் இவற்றிற்கு எதிரானவை ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப பாருங்களேன், அந்த சிவபெருமானை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நோன்பு நோற்பவர்கள் அல்லது அந்த கொள்கைகளை யாரெல்லாம் பின்பற்றாங்களோ அவங்க நிச்சயமா நாத்திகர்களா பாஷண்டியா மாறணும் அப்படின்னு சொல்லி ஆஹ் உன்னதமான சாஸ்திர கட்டளைகளை மீறி நடப்பவர்களாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். இது ஒரு சாபம். வரிசை சாபம் என்னென்ன சாபம்னு தான் நம்ம பாக்குறோம். இதுவும் அந்த மாதிரிதான் வருது. பிறகு சாபமிடுறாரு. என்ன சொல்றாரு? சிவபெருமானு சிவபக்தர்கள் எல்லாரும் எதிர்காலத்துல பாஷண்டி, அதாவது அசத் சங்கத்துல அசத் சாத்திரத்துலதான் படிப்பாங்க. சத்சங்கம், சத்துனா என்ன? நல்ல சங்கம், உண்மையான சாஸ்திரம் எது பகவானை பகவானிடம் அழைத்து செல்லுமோ அதெல்லாம் சத்து. அது நம்ம படிக்கிறோம். சாஸ்திரங்களையுமே கூட தமோ குண சாஸ்திரம், ரஜோகுண சாஸ்திரம், சத்துவகுண சாஸ்திரம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் பாகவதம் அதெல்லாம் சத்துவகுண சாஸ்திரம், பகவானிடம் விட்டு அழைத்து செல்லும் நம்ம. அதுல இருந்து விலகி அல்ல. இப்ப இந்த அசத் சங்கம் அந்த சாஸ்திரங்கள் என்ன செய்யுது? பகவான்ல இருந்து விலகி அழைச்சிட்டு போகும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் நாசிகவாதிகளா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆகுது? இந்த அப்படிதான் என்ன ஆகுதுன்னா, இந்த புத்த மதம், ஜைன மதம் அதெல்லாம் நாஸ்திக மதங்களா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஏன் எதை எப்படி எதை வச்சு சொல்றீங்க பாக்கலாம்? யாரு என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
புத்த மதம், ஜெயின மதம், நாஸ்திக மதம் அப்படின்னு நான் சொல்றேன். அது என்னன்னு என்ன புரிஞ்சிருக்கீங்களோ சொல்லுங்களா? முடிஞ்சா சொல்லுங்க. தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். சங்கோச்சப்பட வேண்டாம். மாதாஜி அவங்க வந்து இந்த மிருக வதை பண்றதுனால பகவான் வந்து புத்தரா அவதாரம் பண்ணி அந்த மிருக வதையிலிருந்து அவங்கள ஆஹ் இந்த மாதிரி உயிரை கொல்றது பாவம் அப்படின்ற மாதிரி சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன் மாதாஜி. அதுல முக்கியம். என்னோட கேள்வி என்னன்னா, அது எந்த விதத்துல நாஸ்திக மதங்கள் நீங்க சொல்றீங்க? ஆசையை அது அடக்கணும் சூன்ய அப்படிங்கிற மாதிரி மாதாஜி சொல்லுவாங்க. சூன்யவாதத்தை பத்தி அவங்க சொல்றதுனால மாதாஜி. சூன்யவாதத்தை பத்தி சொல்றதுனால அங்க எதை அக்செப்ட் பண்ணல? கரெக்ட். நான் ஒரு கேள்வி கேட்கறேன், அப்படியே சொல்லிக்கிட்டே வாங்க. அதை எதை பக்திய அக்செப்ட் பண்ணல, அது சூன்யவாதம் ஆகுது. பகவான் வந்து முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் அப்படின்ற அந்த ஒரு இதே அவங்க இதுல இல்லாம இருக்குதோ ஒருவேளை. நான் சொல்ற வார்த்தையில இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். க்ளூ கொடுக்குறேன். நாஸ்திகம் அப்படிங்கிறாங்க, சூன்யவாதம் அப்படிங்கறதுல இருந்து எதை சொல்ல வர்றாங்க? பிரபோதர் என்ன சொல்ல வர்றாரு? பகவானே இல்ல, பகவானே இல்லைன்றாங்க. பகவானே இல்லைங்கிறாங்களா? பகவானுக்கு உருவம் இல்லைங்கிறாங்களா? உருவம் இல்ல, அது கண்டிப்பா. ஆஹ் ஆஹ் அதான் உருவம் இல்லைங்கிறத சூன்யவாதம்னால பகவானுக்கு நாஸ்திகவாதம். உருவம் இல்ல. ஒண்ணு கரெக்ட். நாஸ்திகம் அப்படின்னா கடவுளை பத்தியும் நம்ப மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து புத்தரையாவது கடவுளா ஏத்துக்கிறாங்க, புத்தருங்கிறத ஒத்துக்கிறாங்க. நம்ம வந்து புத்தர் அவதாரம் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா அவர் எதை செய்தியை கொண்டு வர்றாரு, எது அப்ப வந்து அந்த ஜீவகாரியத்தை மட்டும் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் சொல்றதுக்கு வராரு, அது மட்டும் நம்ம அக்செப்ட் பண்றோம். பட் இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உருவத்தை ஒத்துக்கலாம். பின்னாடி பாஞ்சராத்திரத்தை பத்தி பேசுறாங்க பாருங்க, அந்த விழிப்புரையில. அதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, அப்ப பாஞ்சராத்திரம்னா என்னது? விக்கிரகாராதனை. அவருக்கு ஒரு உருவம் இருக்குங்கிறனாலதான் அர்ச்சாக விக்கிர வடிவத்தில் நமக்கு வந்து எழுந்தருள்றாரு, வீட்லயோ இல்ல ஆலயத்திலயோ. அப்ப நம்ம அன்பு பரிமாற்றம் பண்ணும்போது அவர் உண்கிறார், அவருக்கு உருவம் இருக்கு. கண்ணால சாப்பிடறாரோ இல்ல கையால சாப்பிடறாரோ இல்ல சொல்றத காதால கேட்பதால உண்கிறாரோ, எப்படியோ பகவானுக்கு புலன்கள் இருக்கிறது அப்படிங்கறத ஒத்துக்கிறோம். ஆனா நம்மள மாதிரி சாதாரண புலன்கள் இல்ல, தெய்வீக புலன்கள், திவ்யமானது, அதெல்லாம் பின்னாடி வரும். இதெல்லாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிதான் போயிடுவ, நீ நாஸ்திகவாதியா போயிடுவேன்னா என்ன அர்த்தம்? பகவானுக்கு புலன் இருக்கு, தெய்வீகமா இருக்காருங்கிறது உனக்கு தெரியாம போயிடும்னு சபிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பெரிய கொடுமையான விஷயம் தானே. எப்ப அவங்க இதெல்லாம் பண்ணி எப்ப பக்தி தொண்டு பண்ணி எப்ப வந்து கடை தேர்றது? அப்ப எப்படி தெரிய வருதுன்னா, என்ன சொல்ல வர்றாரு பாப்பான்னா, இதெல்லாம் நீ புரியாம போனா எப்ப நீ சேவை செய்வ? இது தெரிஞ்சு அவர் இதெல்லாம் கேட்கிறாரு, சாப்பிடுறாரு, திரும்ப வந்து அவர் கருணையை வழங்குறாரு, அது சாப்பிடறதுனால நாம தூய்மை அடைகிறோம், இந்த வேதங்கள் புரியுது, மென்மையான டிஷ்யூக்கள் வேலை பார்க்குது. அப்ப வந்து நமக்கு வேதம் புரியுது, நம்ம அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். இதெல்லாம் தெரியலன்னா அவனும் உயர முடியாது, அடுத்தவர்களை உயர்த்த முடியாதே. அப்ப நாசிகனா இருந்ததுனால அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அடுத்தவனுக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இது மிகப்பெரிய சாபம். அப்ப அந்தணர்களிடம் நாம் சாபம் வாங்கக்கூடாது, வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது, கோபம் கூடாதுங்கிறத படிப்படிப்படியா பிரபோதர் நமக்கு சொல்றாரு. சரியா? நல்லது மாதாஜி, நன்றி. ஹரே கிருஷ்ணா. அப்ப புத்த மதம், ஜெயின மதம்னா நாசிக மதங்களாக கருதப்படுகிறது. அப்ப இந்த சில வேளைகள் அது எதனால அப்படி சொல்றாங்க? சிவபெருமானின் பக்தர்கள் சிவபெருமானை போல தங்களை கருதிட்டு என்ன பண்ணுவாங்க? போலியா நடிக்கிறாங்க. அமிர்தம் கடைந்த போது பார்க்கலைந்து எழுந்த நஞ்சை சிவபெருமான் உண்டார். அதனால் அவர்கள் பக்தர்களும் சிலர் அவர்களைப் போல தம்மை கருதி கொண்டு கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை உட்கிறார்கள். அல்ல யாருக்காவது ஞாபகம் இது உண்டா? பிரயோஜனம் உண்டா? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்கள் தானே அந்த தன்னுடைய ஆத்மாவை தானே கொள்பவர்கள். ஸ்பிரிச்சுவல் அனிகிலேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல சொல்றாங்க. அனிகிலேஷன். அந்த ஆத்மாவை அவர்களே கொள்கிறார்கள். ஆமா, ஆத்மா தான் அழியாது, அப்புறம் எப்படி கொள்றாங்க? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆத்மாவுக்கு அழிவில்ல. ஆனா இந்த இடத்துல ஆத்மாவை அழிக்கிறார்கள்னா எப்படி புரிந்து கொள்வது? பகவான் விட்டு ரொம்ப விலகி போறாங்களா மாதாஜி? பகவான் வெரி குட் பகவான், வெரி நைஸ் மாதாஜி. அப்ப வந்து ஆத்மா தூய்மை அடையதான் கிட்ட கிட்டக்க போவோம். அப்ப பகவானை விட்டு விலகி செல்கிறார்கள், ஆத்மாவை தூய்மை அடைய வழியே இல்லை. வெரி நைஸ் ஆன்சர். அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? அந்த பிரயோஜனமே இல்லை. அப்ப அந்த ஆத்மாவை தானே அது அழியப்படுது, அது தூய்மை அடையாம இருக்கு, மாசு அடையுதுன்னு அர்த்தம். அழியுதுன்னா இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஆத்மா தூய்மை அடையாம மாசு அடைந்துட்டே போகுது. அப்ப கிட்டக்க வர்றதுக்கே வழி இல்ல. ரைட் ஆன்சர். நைஸ் மாதாஜி, வெரி குட். அப்ப அந்த பார்க்கடல்
அப்ப என்ன பண்றாங்க? இது இது போன்ற கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள், சமய நம்பிக்கையற்றவர்கள், பகவான்கிட்டயே அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. சாஸ்திரத்து மேலயும் நம்பிக்கை இருக்காது. வேத நெறிகளுக்கு மாறானவர்களாக ஆக்கும்படியும் இங்கே சபிக்கப்பட்டிருக்கின்றனர். அப்ப வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் பகவான்கிட்ட போக முடியும். இந்த மாறி போனோம் அப்படின்னா இந்த சாபம் அவரை விட்டு விலக்கி விலக்கி அழைத்து செல்லுது. சிவபெருமானி இது போன்ற பக்தர்கள் சத் சாத்திர பரிபந்தின, அதாவது சாத்திரங்கள் அது வேதங்களின் முடிவுக்கு மாறானவர்களாக ஆவார்கள் என்பதாகும். இதனை பத்ம புராணமும் உறுதி செய்கிறது. எவ்வாறு சாஸ்திரங்களில் கூறப்பட்ட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக புத்த பகவான் சூரியபாதித்தின உபதேசித்தாரோ அதுபோல சிவபெருமானும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அருவவாதம் அல்லது மாயாவதத்தின உபதேசின்படி முழுமுதற் கடவுளினால அது ஆணையிடப்பட்டார். பகவானே சொல்றாரு, அதனால அவர் செஞ்சாரு. இதே பாருங்க, நம்ம கோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்லிட்டுதான் அவரு ஆதிசங்கரர் அவர் கோவிந்தனை தான் ஏற்றுக்கிட்டாரு. மனதுல கோவிந்தனை கொண்டாடினாரு. கோவிந்தனை கொண்டாடலன்னு மூடமதியன்னு சொல்றாரு. மூடர்கள் கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவர் பகவானோட கட்டளைக்கு ஏற்ப இது மாதிரி சொல்லி கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, அப்ப அந்த பிரபஞ்சத்துல நிறைய பேர் உருவாக்க வேண்டி இருக்குது, மக்கள் தொகை பெருக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சு. அதனால அதை செஞ்சாங்க. பல காரணங்கள் சொல்றாங்க. இல்லைன்னா இந்த வேதத்துல விலங்குகளை எல்லாம் இந்த யாகத்துல எல்லாம் பலியிட்டா அப்படின்னா அது அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் அந்த மனிதன் அடுத்த லெவல் உயர்வதற்கும் அது செய்யப்பட்டுச்சு. ஆனா தன்னுடைய புலன் இன்பத்துக்காக அவங்க அந்த இந்த விலங்குகளை பலியிட்டதுனால அதை தடுத்து நிறுத்தி, இனிமே நீயும் எப்படியும் உயர போறதில்ல, அப்ப அந்த விலங்கையாச்சும் நீ கொல்லாம இரு அப்படின்னு சொல்லி விலங்கு வதையை தடுப்பதற்கு ஜீவகாருண்யத்தை போதிப்பதற்காக புத்தம் வந்தது. அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல பாருங்க, அந்த ஆதிசங்கரர் பகவான் கிட்ட கட்டளையை தான் நிறைவேற்றினார். ஆனா அவருடைய கொள்கை அவர் உள்ள அவர் தான் கோவிந்தம் ஆதிபுருஷம் சொன்னார். ஜெகநாத அஷ்டகம் கூட அவர் தான் பாடப்பட்டுச்சு, அவரால் தான் பாடப்பட்டுச்சு. அதனால ஒண்ணும் அது ஜெகநாத அஷ்டகம் அவர் தான் நம்ம ஆதிசங்கரர் தானே எழுதினது. நான் மாத்தி சொல்லிடக்கூடாது. நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. ஆமா, ஆனா நிறைய கோவிந்தத்தை பத்தி நிறைய பாடியிருக்காரு. அவர் மனதுல கோவிந்தனை தான் வணங்கினார். வேத முடிவுகளுக்கு எதிரான தத்துவார்த்தங்களை அறிவுறுத்துவது என்பது சில வேளைகளில் காலத்தின் கட்டாயமாகிறது. சில சமயம் அந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாதிரி அறிவுறுத்தப்பட்டுச்சு. சிவபுராணத்தில் சிவபெருமான் பார்வதியின் கலியுகத்தில் ஒரு அந்தணன் வடிவில் மாயாவாத கொள்கையினை நான் உபதேசிப்பேன் அப்படின்னு சொல்லதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால்தான் சிவபெருமானை வழிபடும் பக்தர்கள் மாயாவதிகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல மாயாவதி என்னன்னா அவங்க உருவம் இல்லைன்னு வழிபடுறாங்க. இப்பயும் பாருங்க, சிவபெருமான் கண் முக்காது இல்லாம ஏதோ லிங்க வடிவத்துலதான் நம்ம தென்னிந்தியாலையுமே சிவபெருமானை வழிபடுறாங்க. அப்புறம் பாருங்க, பக்தர்களும் சிவபெருமானே கூறுகிறார், மாயாவனம் அசத் சாத்திரம் என்று அவரே சொல்றாரு. இந்த அசத் சாத்திரம் சத்தான சாத்திரம் இல்ல. சத்துன்னு என்ன அர்த்தம்? நல்லது, நல்லது, நன்மை, நிரந்தரமானது. சத்து அசத்து எப்பவுமே இருக்கும். சத்து உண்மையானது, உண்மையற்றது. சத்து ஆனந்த ரூபம் படிப்போம். அதுல சத்துக்கு என்ன அர்த்தம்? எட்டர்னல், எப்பவுமே இருக்கும். இந்த அசத்துங்கிறது அந்த தற்காலிகம், அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அறிவுறுத்தப்படுகிறது. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கு பாத்தீங்களா. அசத் சாஸ்திரம் என்ன, அந்த காலகட்டத்துல என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரியா? இப்ப இயேசு கிறிஸ்து பைபிள் கொடுத்தாரு. அப்ப என்ன சொன்னாரு? அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதை மட்டும் சரி, அட்லீஸ்ட் இதையாச்சும் ஃபாலோ பண்ணு. ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் அடிச்சு சண்டைக்கு நிக்கிறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும், ஏன் இல்லடா நீ எல்லாம் தேவனோட குழந்தைங்க, ரெண்டு பேரும் சகோதரர்களை அடித்துக் கொள்ளாதே, அன்பை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்ப அன்பை மட்டும்தான் அந்த நேரத்துல சொல்ல முடியும். அவன் ஏத்துக்கிற மனப்பக்கமும் அது மட்டும்தான் இருக்கு. அதனால அது தவறு அல்ல. ஆனால் இட் இஸ் நாட் இன் ஃபுல் டீடைல். பைபிள் தவறான கருத்தை எதையும் சொல்லல, நாட் கம்ப்ளீட் டீடைல். வேற பகவத்கீதா ஃபுல் டீடைல் இருக்கு. ஏன்னா அதை கிரகித்து கொள்ளும் பக்குவமானவர்கள் என்னிடம் வருவார்கள். அதை புரிஞ்சுக்கிறவனுக்கு நான் முழுசா சொல்லித்தரேன். சரியா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த இதையும் நம்ம திட்ட மாட்டோம், யாரும் திட்ட மாட்டோம். அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதை அவர் கொடுத்திருக்காரு, அட்லீஸ்ட் அதையாவது ஃபாலோ பண்ணு. அப்படி படிப்படியா மேலவா. அதோட லெவல். நம்ம அந்த இது பக்தி லேடர் படிப்போம். இந்த படி அடுத்த படி அப்படி வந்துதான் பக்குவமான பகுனாம் ஜென்மனாம் ஞானமான் மாம் பிரபத்தியதே.
எத்தனையோ ஜென்ம ஜென்மத்துக்கு அப்புறம் தான் பக்குவமானவன் என்னிடம் வருகிறான், அது வரைக்கும் இப்படிதான் சுத்திட்டு இருப்பான், அப்புறம் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இங்க பாருங்க, அசத் சாத்திரம் என்ன, அந்த நேரத்துக்கு என்னதுமா அதை மட்டும் சொல்றது அசத் சாத்திரம். சத் சாத்திரம் என்ற நிலையானது எப்பொழுதுமே ஒரு நிலையான விஷயத்தையும் சொல்லும், அது எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாகவும் இருக்கும். சரியா? ரொம்ப டீப்பா போகுதா? கொஞ்சம் லைட்டா படிச்சுட்டு போடலாமா? எப்படி, என்ன உணர்கிறீர்கள்? இல்ல நல்லா இப்படியே புரியுது படிக்கலாம் மாதாஜி. மாதாஜி. நல்லாதான் இருக்கு இது கேக்குறது. நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தாலும் இப்ப கேட்கும்போது இன்னும் நல்லா மனசுல பதியுது மாதாஜி. அடுத்த வாட்டி கேட்டாலும் ஞாபகம் வர அளவு இருக்கு. அப்ப அசஸ்தாத்திரம்னா நமக்கு அதை சொல்ல தெரியுது இல்லையா? சத்து, ஆமா. சித்து, சரி. ஆனந்த, மூன்று நிலைகளை பகவானை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப அது சத்துன்றது என்னது, எப்பயும் நிலையா இருக்காரு. நிலை அசத்துனா என்ன, பெறுகிறது. தற்காலிகமா அந்த அந்த நேரத்துக்கு என்ன தற்சமய வேணுமோ அந்த ஞானத்தை மட்டும் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அதனால அது அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மாயாவத அருகுநிலை கோட்பாடு அப்படின்னு அது சொல்லப்பட்டிருக்கு. அல்லது பரம்பொருளுடைய நினைபந்து பொருட்கள் எல்லாம் அவங்கள போய் பகவானோட கலக்கிறேன்பா, கலக்கறதெல்லாம் கிடையாது. அங்க போய் கலக்கறதா இல்ல, அங்க போய் பகவானுக்கு பக்தி துண்டு ஆற்ற போறோம். அங்க போய் சேவை செய்வதை நாம் இங்க கத்துக்கிறோம். பர்ஃபெக்டான அங்க போயிடுவோம். இப்ப நம்ம எல்லாரும் சேவகர்கள், புரியுது? அங்க போனா என்ன செய்வோம், பகவானை புகழ்ந்து புகழ்ந்து பாடுவோம். பாகவதத்துல உள்ள ஸ்லோகத்தை எல்லாம் புகழ்ந்து பாட தெரிஞ்சு, பிரார்த்தனை எல்லாம் தெரிஞ்சாதான் அங்க போய் பாடுவோம். அப்ப பெப்பே நிக்கிறதா, முதல்ல என்ட்ரியே கிடையாது. அப்புறம் அங்க போய் பாடவும் முடியலன்னா என்ன செய்வோம், வாட் இஸ் யூஸ் கோயிங் தேர், இல்ல. அப்ப அங்க போய் பூ கட்டுவோம், பூவா மலர்களா நிறைய இருக்கும். இது ராதையும் கிருஷ்ணன் மகிழ்விக்கிறதுக்காக நான் கட்டுறேன்னு ஆனந்தப்பட்டு ஆனந்தப்பட்டு அங்க கட்டுவோம், பொறாமே இருக்காது. நீ சம்மங்கி கட்டுறியா, கட்டு கட்டு, என்னோட கிருஷ்ணன் மகிழ்வதற்கா, என் ராதை மகிழ்வதற்கா, நீ அவ ஒரு பூ கட்டுவா, நான் ஒரு பூ கட்டுவேன், கட்டிக்கிட்டே இருப்பேன், கட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனந்தமயம் ஆனந்தமயம் ஆனந்தமயமா இருக்கும், பாடிக்கிட்டே இருப்பேன், பாடிக்கிட்டே இருப்பேன், வீடு காக்கும், கூட்டிகிட்டே இருப்பேன், கூட்டிகிட்டே இருப்பேன், சமைப்பேன் சமைப்பேன், சமைச்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் அங்க எட்டர்னல், காலமே கிடையாது, செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அங்க போய் இத செய்யறதுக்கு தான் நம்ம இதை கத்துக்கிறோம். அப்ப அவன் எப்பேற்பட்டவன், நம்மளோட எவ்வளவு கருணையா இருக்கான். இப்படியான நமக்கு சேவை கொடுத்து 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 நம்மள வேலையாளாக்கி, வேலையாக்கலாம் நம்மள அடிமையா வச்சிருக்காரு என்ன. ஒரு இல்ல காலத்துல வந்து மாதாஜி. என்ன கொத்தடி மெயின் எல்லாம் படிச்சிருக்கோம். ஒரு காலத்துல இந்த இந்திரா காந்தி பீரியட்ல எல்லாம் வரும். அது இது சும்மா சொல்றது, அரசியல் பக்கம் போல கொஞ்சம் ஜென்ரலா சொல்றதுக்காக வர. அப்ப கொத்தடிமைனா அவங்களுக்கு வந்து மருத்துவ வசதியோ அந்த கல்வி வசதியோ இல்லாம ஒரு ஜமீன்தாரா இருப்பாங்க. அவங்க கீழே எத்தனையோ பேருங்க, சாப்பிட கூட கொடுக்க மாட்டாங்க, நிறைய வேலை வாங்கிப்பாங்க, அடிமைகளா இருப்போம். நாம இங்க கிருஷ்ணரின் அடிமையானால் அவன் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறான். இதை நம்ம எல்லாருமே உணர்றோம் இல்லையா? ஆமா மாதாஜி, கண்டிப்பா. ஏதாவது ஒரு சேவை செய்யுங்க, இந்த மாதாஜி பண்ணிட்டான்னு அடுத்த நாள் பேர் வருது. ஒரு 10 பேர் இந்த மாதாஜி இப்படி பண்றீங்க, அது நம்ம என்ன செய்யறோம் நமக்கு தான் தெரியும். ஐயோ, என்ன மாதாஜி நான் இதெல்லாம் பண்ண, இவங்க என்ன இப்படி புகழ்றாங்களே, நமக்கே கிருட்டியா இருக்கும். அடுத்த நாளே ஐயோ நமக்கு என்னமோ நம்மள போய் புகழ்ந்துட்டாங்க, அதுக்காக வச்சு நல்லா பண்ணணும், நமக்கு ஒரு நினைப்பு வருதா இல்லையா? ஆமா சோ மாதாஜி. இப்படி நம்ம சாதாரண உலகத்துல என்ன செஞ்சாலும் திருப்திங்கிறது இல்ல, இது சரியில்லை அது சரியில்லை அது சரியில்லை. ஆனா அந்த கிருஷ்ணர்கிட்ட சேவை செஞ்சு இத்தினோண்டு பண்ணா தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறான். பகவான் சொல்றாரு, நீ இந்த போர் புரியத்து மாயைக்கு எதிரா நீ என்னிடம் சேவை செய்தால் புகழுக்குரியவனாகுவாய். நீ இல்ல அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தார்கள் சுற்றுச்சூழத்தாலும் இகழப்படுவாய், நிந்திக்கப்படுவாய். சொல்றாரா இல்லையா? பகவத்கீதை எடுத்துல அதுல சொல்லுங்க, ஆரம்பத்திலே சொல்வாரு, நீ நிஜமாவே போர் புரிய, போர்னா என்னது, மாயைக்கு எதிரான கிருஷ்ணருக்கு என்னுடன் இணைந்து என்ன நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி சேவை செய், நீ புகழப்படுவாய். நீ இதை செய்யல, நீ இன்னைக்கு போர் புரியல, இந்த காண்டிபத்துல கீழே விட்டுட்டு வேர்த்து விட்டு போய் நிக்கும்போது இதை செய்யல, சுத்தி உள்ள சுற்றத்தார்களை உன்னை இகழ்ந்து தள்ளிவிடுவான்டா, திட்டி தீத்துருவான்டாம் பாரு. இது உண்மையா இல்லையா? ஆமா மாதாஜி. புகழ்கிறார், கொண்டாடுகிறார். இந்த மாதாச்சி தான் பண்றா, இவ்வளவு மாதிரி ஸ்லோகம் சொல்ல ஆள் கிடையாது, இவ்வளவு மாதிரி பாட ஆள் கிடையாது, இவ்வளவு மாதிரி கோலம் போட ஆள் கிடையாது. அவ கேசரி கிட்டுனா வாயெல்லாம் நெய் கொட்டும், அப்படி சொல்றாரு, என்னென்னமோ சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்றாரா இல்லையா? ஒரு மாதாச்சி அப்படி அந்த என்ன சொல்றது, பருப்பு வகைகளாலே பகவான் அலங்காரி பண்ணி பாக்குறாங்க, விதவிதமா பூக்களால அலங்காரம் பண்றாங்க, ரத யாத்திரை பண்றாங்க, என்னென்ன செய்யறாங்க. ஒரு சின்ன வேலையில இருந்து பெரிய வேலை வரைக்கும் எல்லாரும் செய்யறாங்க. எல்லாருக்கும் ஒரே 100 மார்க். எல்லாரையும் நம்ம ரதத்துல கொண்டாடுறோமோ இல்லையோ, கிருஷ்ணன் நம்மை கொண்டாடுகிறார். திஸ் இஸ் ட்ரூ, கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்ப அதனாலதான் தெரியுது, அவர் அதை போட்டி பக்தனுக்கு இவர் கருணை கொடுக்குறாராம், அவன் குஷியாகி அவன் சேவை செய்யறாரு. சேவை செய்யறான்னு அவர் குஷியாகி கருணை கொடுக்குறாரு, சேவை செய்யற இது ஆனந்தாம்பதி வர்த்தனை போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும், நோ எண்டு. பக்தனை சளைப்பதில்லை, சேவை செய்வதற்கு பகவான் கருணையை கொடுப்பதற்கு சளைப்பதே இல்லை, திகைப்படைவதே என்ன, திகட்டுவதே இல்லை. பியூட்டிஃபுல் வார்த்தை.
அவங்க சளைக்கிறதும் கிடையாது, இவர் திகட்டுறதும் இல்லை. போட்டி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்ப இதெல்லாம் ரசிப்பதற்காக வந்து பகவானை கொண்டாடணும். ஏன் ரசிக்கணும்? அவர் ரசிகராஜ், ரசராஜ், எல்லா ரசங்களிலும் தலைவர். அப்புறம் கொண்டாடும் விதவிதமான ரசத்துல வாழ்க்கையை அனுபவிக்கலாம். வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்றாலும் பகவான் வேணும், கிருஷ்ணர் வேணும். அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன், நம்ம சபரி கதை, அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த அதே காட்டுல இருந்துச்சு, எதுவுமே புரிஞ்சிருக்காது. பேனு எல்லா விலங்கையும் கொண்டுட்டு நின்றுட்டு இருக்கோம். அந்த நீர் அருவி கொட்டுறதோ, அந்த மலர்கள் இருக்கிறதோ, குருவிகளோட இனிய ஓசையோ எதுவும் அதுக்கு தெரியாது. இதே காட்டுல தானே இத்தனை வருஷம் என் கண்ணுக்கு இது தெரியவே இல்லையேங்கோ. அனுபவிப்பதற்கும் ஆண்டவன் வேண்டி இருக்கு. ஆண்டவனா கிருஷ்ணர் வேணும். கிருஷ்ணர் இருந்தாதான் ரசராஜ் வாழ்க்கையை எப்படி அனுபவிப்ப சுவைப்ப. பாருங்களேன், ஒரு சமைக்கிறோம், கிருஷ்ணருக்கு அது ஆஃபர் பண்றோம், அது அப்படியே சுவையா இருக்கு. ரிலீஷன் ஈட்டுன்னு தான் சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் சாப்பிடும், இதெல்லாம் தீர்த்து போயிடுமேன்னு கவலைப்பட்டுட்டு யாராவது சாப்பிட சொன்னாங்களா? நல்லா கொண்டாடுற பகவானோட அமிர்த சுவைப்பட்டிருக்கு. என் குருநாதர் இதை சாப்பிட்டார், என் குரு பரம்பரையில் உள்ளவர்கள் இதை சுவைத்தனர், இதை சுவைப்பதால் என் உணர்வு மாறுகிறது, நான் தூய்மை அடைகிறேன், கிருஷ்ணருக்கு சேவை செய்ய போகிறேன் என்ற உணர்வோட ரிலீஷன் ஈட்டு. இதை யார் சொல்லி தருவா? பிரபுபாதர் இல்லாம வேற யார் சொல்லி தருவா? பிரபுபாதரை ரசிப்பதற்கு, கிருஷ்ணரை ரசிப்பதற்குமே பாகவதம் வேணும். முதல்ல வாழ்க்கையை ரசிக்கிறதுக்கு வேணும். டிவியை பார்த்து சாப்பிட்டு வாய்க்குள்ள கொசு போதா ஈ போதா தெரியாம யாராவது கூப்பிட்டா காதுல விழாம என்ன வாழ்க்கை? முதல்ல ரசிச்சாதானே பண்ண முடியும் அடுத்த ஸ்டெப். அதுக்குமே இப்ப வழி இல்லாம இருக்கு. ஆவு கடன்னு ஹரி ஹரிங்கிறாங்க. HURR போய் ஹரி ஹரி கடை போடுறாங்க. HARI ஹரிய விட்டுறாங்க. நம்ம அந்த ஹரி ஹரி எல்லாம் வேண்டாம். நின்று நிதானமாய் வாழ்க்கையை ரசிப்போம், கிருஷ்ணரை கொண்டாடுவோம். அதுதான் இங்க சொல்லி தருது. அப்ப அருவமான கொள்கை கிடையாது. உருவம் உள்ளவர் ரசிக்கலாம், ஆடை கொடுக்கலாம், ஆபரணங்கள் கொடுக்கலாம், சுவையான பதார்த்தங்கள் கொடுக்கலாம். எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே இல்லையே கிருஷ்ணா, கண்ணீரை கொடுக்கலாம். ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பாண்டே, எல்லாமே என்னோடதுடா, நான் இன்னைக்கு உனக்கு போட்டு காட்டுறேன்டான்னு அது கிட்டுன்னு என்ன பண்ணும், ஆடை அலங்காரம்லாம் போட்டு நம்ம முன்னாடி காட்சி கொடுக்கும். சனாதன கோஸ்வாமிக்கு போட்டு காட்டுது, போட்டு காமிச்சுச்சா இல்லையா? சனாதன கோஸ்வாமி முதல் போட்டு சால் கிராமமா இருக்கீங்க, உருவமா இருந்தா நான் ஆடை அப்புறம் எல்லாம் போட்டு பாப்பேனே, போட முடியாம இருக்கனே பாரு. அடுத்த நாள் அவரு ராதா ரமணா அழகா ஆடை அப்புறம் போட்டு நிக்க ஜொலிப்பாரு. சோ இப்படி நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் தான் கொண்டாடுறது. அடுத்தது சிவபெருமானின் அடியார்களை பிருகு முனிவர் இப்படிதான் சபிக்கிறாரு. அசத் சாஸ்திரத்தை தற்காலிகமா இருக்கிற தேவையா அந்த நேரத்துக்கு எது வேணுமோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நிரந்தரமான வாழ்க்கைக்கு போகவே மாட்டீங்கன்னு சொல்லி சாபமிடுறாரு. இதற்கு மேலாக சிவபெருமானின் பக்தர்களில் ஒரு பிரிவினர் காபாலிகளாக வாழ்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம், நாரத பஞ்சராத்திரம் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட நீதி நூல்களும் கடவுளை உணர்வதற்கு நம்மை வழி நடத்தும் சாஸ்திரங்களாகும். நம்மளும் 2 கௌடி சம்பிரதாயத்தில் 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்றோம். ஒண்ணு ஹரிநாமம் பண்றோம், பாஞ்சராத்திர வழிமுறையும் பண்றோம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரமும் சொல்லி கொண்டாடுறோம், அர்ச்சக விக்கிரகத்தையும் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்றோம். 2மே ஃபாலோ பண்றோம். அசத் சாத்திரங்கள் இவற்றிற்கு எதிரானவை அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அசத் சாத்திரம் என்னன்னு புரியுது, சத்சாத்திரம் என்ன, ஏன் பண்றோம், ஏன் பகவத்கீதையை கொண்டாடுகிறோம், பகவானை ஏன் கொண்டாடுறோம்னு பார்த்துட்டோம். சரியா? அது மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோயில கூட முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா நரசிம்மர் ஆலயமா தான் இருந்துச்சாம். அந்த சிவ வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க சிவன் வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. இதுல எது கருத்து இருக்கா, எது சொல்லணுமா? ஹரே கிருஷ்ணா. வந்து ஆதி சங்கராச்சாரியார் சொன்னதுதான் மாதாஜி, அவரு பூரி ஜெகநாத் போனப்ப சொன்னாருன்னு போட்டிருக்கு. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல, ஹரி கிருஷ்ணா. நன்றி நன்றி. ஆமா, ஏன்னா நம்ம பற்றி சொல்லிட்டு தவறா இருந்துடக்கூடாது, அதனால வெரி குட் மாதாஜி, தேங்க்யூ சோ மச். ஆதி சங்கரால சொல்லப்பட்டது. அவரு வந்து கொண்டாடுறாரு ஜெகநாத ஜெகநாத சுவாமி நயன பாதகாமி பகதூமே. பாருங்க, நீ கொஞ்சலாம் கூட கொண்டலாம், ஜாலியா கூட கொண்டாடலாம். ஜெகநாத் ஹே ஜெகநாத் ஹே ஜெகநாத் ஹே ஜெகன், ஓ ஜெகநாத் ஹே ஜெகநாத் ஹே ஜெகநாத் ஹே ஜெகன். சும்மா கொண்டாடு, ஒரு ஜாலியா இரு. கிருஷ்ணன் நம்மள ஜாலியா இருக்கிறது எப்படின்னு தான் சொல்லி தர்றாரு. சோ கிருஷ்ணா அப்படின்னா ஹோலி பிளஸ் ஜாலி. ஹோலிக்குள்ள ஜாலி இருக்கு, வெறும் ஜாலிக்குள்ள ஹோலி இல்லை. அதனால இறைந்து கொண்டாடுங்கள் கிருஷ்ணரை. அதான் ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி தருது. சாபம்னா யாராவது சாபம் விட்டேன்னா நீ என்ன கிருஷ்ணன் நினைச்சிட்டு போற, நீ இப்படி ஆயிடுவா அப்படி ஆயிடுவா அப்படிமாங்க. கவலையப்படாதீங்க யாரும், ஏன்னா அதெல்லாம் பௌதிக சம்பந்தப்பட்டது. கிருஷ்ணரோட சேர்ந்துட்டா
அவர் எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாரு. இந்த ஸ்வீட் விஷயத்த சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணா. ஜெய். அடுத்த மரம் பார்க்கலாம். பொறுமை காத்தமை அனைத்து பக்தர்களுக்கும் மிக நன்றி. ஹரே கிருஷ்ணா. இதுல இது கருத்து சொல்லணும்னா சொல்லலாம் மாதாஜி. இது பாயிண்ட் ஆட் பண்ணுமா? இல்லைங்க மாதா, நல்லா புரியுது மாதா. நீங்க நல்லா விளக்கமா சொல்லியிருக்கீங்க மாதாஜி. வாஞ்சா சொல்லிக்கலாம். வாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் की जय, शिल प्रभुपाद की जय, शिल गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. हरे कृष्णा. ஹரே ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே ஹரே